ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம இந்த மெட்டாசென்ட்ரிக் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்டேபிளாக இருக்கா, அன்ஸ்டேபிளாக இருக்கா, நியூட்ரலாக இருக்கா, இதை பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்டாண்டர்ட் சம் பார்ப்போம், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ப்போம். இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டு கேட்டிருக்காங்க, ஸோ ஜிஎம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் அதோட டைமென்ஷன் கொடுத்துறான், 5 மீட்டர், 3 மீட்டர், 1.2 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் 0.8 மீட்டர் வந்து தண்ணிக்குள்ளே இமர்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி வந்து சீ வாட்டர், அதோட டென்சிட்டி வந்து 1025 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அப்புறம் நம்ம இதில் என்னென்ன கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு பார்த்தா I0ம் V மாஸும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் பயான்சி கண்டுபிடிக்கணும். சென்டர் ஆஃப் பயான்சி எங்கே ஆக்ட் ஆகிருக்குன்னா, எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிடை டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அதோட சென்டரில் நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நமக்கு இங்கே 0.8 டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு, அப்போ அதோட பாதி வந்து 0.4, அங்கே தான் வந்து நமக்கு சென்டர் ஆஃப் பயான்சி ஆக்ட் ஆகிட்ருக்கும். ஸோ ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு முன்னால் நம்ம ஐயை கண்டுபிடிச்சிடலாம். ஐ வந்து நமக்கு 5 × 3Q, அதாவது BHQ டிவைடட் பை 12. இதை நம்ம போட்டோன்னா 11.25 அப்படின்ட்டு கிடைக்கிது. 11.25 மீட்டர் பவர் 4. அப்புறம் V இமர்ஸ்டு வந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் இந்த ரெக்டாங்குலர் பாயிண்ட் ஒன்று இமர்ஸ் ஆகிருக்குன்னா 5 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர் இன்ட்டு 0.8. டுவெல் மீட்டர் கியூப் வந்து இமர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அவன் ஆல்ரெடி கொடுத்துட்டான், விச் இஸ் 0.6. சென்டர் ஆஃப் பயான்சி வந்து நமக்கு சென்டர் ஆஃப் பயான்சி வந்து 0.8ல் பாதி வந்து 0.4. நான் பாட்டமில் இருந்து எடுக்கிறேன் சென்டர் ஆஃப் பயான்சி, அதாச்சும் இந்த இடத்துல இருந்து எடுக்கிறேன். இந்த இடத்துல இருந்து 0.6, இந்த இடத்துல இருந்து 0.4. ஸோ நம்ம எல்லாமே தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்ளை பண்ணி போட வேண்டியது தான். 11.25 டிவைடட் பை எனக்கு 12 மைனஸ் 0.6 மைனஸ் 0.4. 0.7375 மீட்டர் தான் எனக்கு வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட். இது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஈக்குலிபிரியமில் இருக்குது. இது வந்து நம்மளே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இந்த சம்மில் பார்த்தோன்னா ஒரு சாலிட் சிலிண்டர் இருக்குது. நம்ம டைமென்ஷன் வரைஞ்சிடுவோம். ஆக்சிஸ் வெர்டிகலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டயாமீட்டர் வந்து 4 மீட்டர். அதுக்கப்புறம் ஹைட் வந்து 3 மீட்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்தோட மெட்டாசென்ட்ரிக் இது என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. இதோட டென்சிட்டி வந்து 600, அதாவது 0.6ன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா 600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். இது வந்து எதில் இருக்குது, வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்டைன் இது வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு சர்டைன் ஹைட் வரைக்கும். அது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ஃப்ளோட் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணோன்னா FB இஸ் ஈக்குவல் டு W. FB வந்து இங்கே என்னது, சுற்றி இருக்கிறது வந்து வாட்டர். எவ்வளோ இமர்ஸ் ஆகிருக்கு ρGV. V தான் நமக்கு தெரியாது. π/4 d² வந்து இந்த இடத்துல 4² இன்ட்டு ஸ்மால் ஹெச்ன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து நான் ஹெச்ன்னு வச்சுக்கிறேன், டெப்த் ஆஃப் இமர்ஷன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து எவ்வளோ mgன்னு போடலாம். mj வந்து ρVgன்ட்டும் போடலாம். π/4 d² இன்ட்டு 3 இன்ட்டு g. ஸோ ஜியும் போயிடுச்சு,
மீதி இருக்கிறது நம்ம பண்ணால் ஹெச் கிடச்சிடும். 1000 இன்ட்டு இதுவும் போயிடும். ஸோ எனக்கு 0.6 இன்ட்டு 3 அப்படின்ட்டு எனக்கு கிடைக்கும். அது வந்து எனக்கு 1.8 மீட்டர் எனக்கு வந்து இமர்ஸ் ஆகிருக்கு 3ல். இப்போ நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஜிஎம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட வேண்டியது தான். ஜிஎம் வந்து I0 divided by V immersed is equal minus BG. இப்போது நான் பிஜியை கண்டுபிடிச்சிடுவேன். பிஜி வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி மைனஸ் சென்டர் ஆஃப் பயான்சி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி 3ல் பாதி வந்து 1.5, அப்புறம் பயான்சியில் 1.8ல் பாதி வந்து எனக்கு 0.9, எனக்கு வந்து 0.6 மீட்டர் அப்படின்ட்டு எனக்கு கிடைக்குது. இந்த இடத்துல V immersed போட்டுக்கிறேன். V immersed வந்து எவ்வளோ டெப்த் ஆஃப் வால்யூம் வந்து எனக்கு இமர்ஸ் ஆகிருக்கு, π/4 d² இன்ட்டு எவ்வளோ வால்யூம் இமர்ஸ் ஆகிருக்குன்னா 1.8. 7853 இன்ட்டு 16 இன்ட்டு 7853 இன்ட்டு 16 இன்ட்டு 1.8 22.6166 மீட்டர் கியூப். அதுக்கப்புறம் I0 வந்து πd4, d4 வந்து எனக்கு டிவைடட் பை 64. இது வந்து எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். 16 256 பை இன்ட்டு எனக்கு 12.55 12563 வந்திருக்கு மீட்டர் பவர் 4. ஸோ இதை நான் அப்படியே போட்டேன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து I0 is 12.5663 divided by வால்யூம் இமர்ஸ்ட் வந்து 22.6166 மைனஸ் பிஜி வந்து எனக்கு 0.6 அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. எனக்கு மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டு வந்து எனக்கு இது வந்து ஜிஎம் வந்து எனக்கு மைனஸ் 0.04437 மீட்டர். இது வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ நமக்கு இது வந்து அன்ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து இந்த சம்மில் பார்த்தோன்னா ஒரு வுட்டன் சிலிண்டர் இருக்குது. வெர்டிகல் ஆக்சிஸ் வந்து லைக் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட ஹைட்டை வந்து அவன் எல்லுன்னு வச்சுக்க சொல்லியிருக்கான். நம்ம வந்து இம்மர்ஸ் ஆன ஹைட்டை வந்து ஸ்மால் ஹெச்ன்ட்டு வச்சுப்போம். இதை நம்ம அப்படியே கண்டுபிடிச்சோன்னா அவன் L/D ரேஷியோ கேட்குறான். ஃபார் என்ன கண்டிஷன் கொடுக்கலாம், நம்ம ஸ்டேபிளுக்கு உண்டு கண்டுபிடிப்போம். ஸ்டேபிளுக்கு L/D கண்டிஷன் என்னவாக இருக்கும்ன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எவ்வளோ இமர்ஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கு வந்து பிரின்சிபல் ஆஃப் ரொட்டேஷன் கண்டிஷன் யூஸ் பண்ணோன்னா FB = W போடுவோம். FB வந்து இங்கே பயான்சி ஃபோர்ஸ், சுற்றி இருக்கிறது வந்து ஆயில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 900 கிராவிட்டி இன்ட்டு வால்யூம் வந்து ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு பிரிச்சுக்கலாம். ஏரியா வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கும். ஸோ அதை ஏன்ட்டே போட்டுக்கிறேன், ஸ்மால் ஹெச். அதுக்கப்புறம் சிலிண்டரோட வெயிட்டு mg, அதாச்சும் அதை ρVgன்ட்டு போடலாம். V வந்து இந்த இடத்துல ஏரியா இன்ட்டு கேபிட்டல் L இன்ட்டு G. இப்போ இதை நம்ம அப்படியே பண்ணோன்னா வில் கெட் H is equal to 2/3L இப்படி கிடைக்கும். ஸோ 2/3L. இதுக்கடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுன்னா GM கண்டுபிடிக்கணும். GMக்கு ஃபார்முலா என்னது தான் I0 divided by V immersed minus BG.
ஸோ இதை நம்ம கண்டுபிடிப்போம். ஐ நாட் வந்து பை d4 டிவைடட் பை 64, d4 டிவைடட் பை 64 டிவைடட் பை ஏரியா வந்து பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்ட்டு இமர்ஸ் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தா ஸ்மால் ஹெச் வந்து 2l/3 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மைனஸ் இதுக்கு உண்டான சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து l/2ல் இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ இமர்ஸ் ஆகிருக்கு 2l/3 இருக்குது. அதில் பாதியில் நமக்கு சென்டர் ஆஃப் பயான்சி இருக்கும். ஸோ 2l/6 வரும், அது l/3. ஸோ இதை நம்ம அப்படியே ரெடியூஸ் பண்ணோன்னா gm இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ கிடைக்கும். இதை நம்ம அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணோம். பை d4 இன்ட்டு 4 இன்ட்டு 3 டிவைடட் பை 64 இன்ட்டு பை டி ஸ்கொயர் இன்ட்டு 2l மைனஸ் l/6 அப்படின்ட்டு வரும். இதை நம்ம பண்ணோன்னா இது வந்து 16 64, ஸோ 16 வரும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஈக்குவல் டு பண்ணோன்னா இதில் டி ஸ்கொயருக்கும் இதில் ரெண்டுமே போயிடும், பை போயிடும். அப்போது நமக்கு மிச்சம் இருக்கிறதுன்னு பார்த்தா 3d ஸ்கொயர் டிவைடட் பை 32l மைனஸ் l/6 அப்படின்ட்டு இருக்கும். நமக்கு gm வந்து 3d ஸ்கொயர் டிவைடட் பை 32l மைனஸ் l/6. இப்போது நமக்கு gm வந்து நம்ம ஸ்டேபிள் கண்டிஷன் வச்சுக்கிட்டோன்னா gm வந்து greater than 0 இருக்கும். ஸோ இதை நம்ம அதே கண்டிஷனில் போட்டோன்னா வில் கெட் த d/l ரேஷியோ இல்லை l/d ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்களோ அது கிடச்சிடும். அவன் வந்து நம்மளை l/d ரேஷியோ கேட்டிருக்கான். ஸோ இதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். equal to l/6, சாரி இப்படி இருக்கும். நான் அதை அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். 18 டிவைடட் பை 32 l ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயர். இதை நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா இது அடித்தேன்னா எனக்கு 9 இருக்கும், இது அடித்தேன்னா 16 இருக்கும். ஸோ l/d ரேஷியோ வந்து எனக்கு 3/4க்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த சம் இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு இதே அன்ஸ்டேபிளுக்கு நம்ம அப்படியே மாற்றி போட்டுற வேண்டியது தான். இந்த சம்மில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் சொல்லிட்டாங்க. அதில் வந்து நமக்கு 2θ வேல்யூ என்ன இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் ஒரு கோன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு கோன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பக்கமும் லைக் அது வாட்டரில் இமர்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி அவன் இமர்ஸ் ஆகிருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டான். அப்பெக்ஸ் வந்து டவுன்வர்டாக இருக்குது. ஸோ அப்பெக்ஸோட ஆங்கிள் தான் அவன் கேட்டிருக்கான். 2θ என்னது? ஸோ இதை நம்ம அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வரலாம். gm இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் I0 டிவைடட் பை V இமர்ஸ்ட் மைனஸ் BG. அவன் ஆல்ரெடி கொடுத்துட்டான். கோனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 0.8ன்ட்டு அதை நான் டென்சிட்டியாக மாற்றி இங்கே எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் வாட்டரோட டென்சிட்டி வந்து 1000. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுவோம்.
weight of the cone is equal to weight of the water displaced into அதாச்சு buoyancy is equal to weight of the cone. இதை நம்ம அப்படியே போட்டோம்னா buoyancy வந்து சுற்றி இருக்க ஃப்ளூயிட்னால் நடக்கும். ஸோ 1000 இன்ட்டு ஜி இன்ட்டு ரோஜி வால்யூம் வந்து இந்த இடத்துல 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹெச் இந்த இது யூஸ் பண்ணுவோம். நமக்கு tan theta இஸ் ஈக்குவல் டு r/h அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல r இஸ் ஈக்குவல் டு tan theta hன்ட்டு போட்டுப்போம். இருங்க, நான் இதை அப்படியே கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி வரைஞ்சிடுறேன். இதுதான் வந்து கேபிட்டல் ஆர், இது வந்து கேபிட்டல் ஹெச். இது நம்ம இமர்ஸ் ஆகிருக்கிறதுக்குன்னு பார்த்தோம்னா இது வந்து வேறு கலரில் எழுதுகிறேன். ஸோ இது வந்து எனக்கு ஸ்மால் ஆர், இது வந்து எனக்கு ஸ்மால் ஹெச். அதை வந்து நான் ஆர் இஸ் ஈக்குவல் டு tan theta ஸ்மால் ஹெச். அப்புறம் W இஸ் ஈக்குவல் டு எனக்கு வெயிட் ஆஃப் m இன்ட்டு ஜி, m வந்து ரோவின்னு எழுதலாம். ஸோ 800 இன்ட்டு வி இன்ட்டு ஜி. ஸோ இப்போ அப்படியே நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வருவோம் இந்த ஃபார்முலாவில். இதை நம்ம இப்படிக்கா கொண்டு வந்தோம்னா 0.8 ஆகிடும். ஜியும் போயிடும். மீதி இருக்கிறதுன்னு பார்த்தா நமக்கு r² ஹெச்ன்னு மட்டும் இருக்கும். அதை நம்ம அப்படியே எழுதிடுறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்மால் வி, ஸோ tan² theta இஸ் மல்டிப்ளைடு பை கேபிட்டல் ஹெச். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு tan² theta மல்டிப்ளைடு பை கேபிட்டல் ஹெச். அப்புறம் எனக்கு இன்னொன்று இருக்குது, அது வந்து h² இன்ட்டு இந்த கேபிட்டல் ஹெச்சுக்கு வந்து நான் இப்படி வரும். ஸோ நம்மளுக்கு tan² thetaவும் போயிடும். ஸோ h³ இஸ் ஈக்குவல் டு 0.8 கேப்ஸ் h³. இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு கிடச்சிடும் கேபிட்டல் H டிவைடட் பை ஸ்மால் ஹெச். எனக்கு வந்து 1.0772. நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தா ஜிஎம்முக்கு வந்து I0 டிவைடட் பை வி இமர்ஸ்ட் மைனஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி மைனஸ் சென்டர் ஆஃப் பயான்சி, அதை பிஜின்னு எழுதியிருக்கும். ஸோ I0 வந்து எந்த இடத்துல, அதாச்சும் எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல வந்து I0 என்ன இருக்கும், மேலேருந்து பார்த்தா சர்க்கிள் மாதிரி தெரியும். ஸோ πd4 டிவைடட் பை 64. அதுக்கப்புறம் கோனுக்கு உண்டான வால்யூம் இந்த இடத்துல எவ்வளோ இம்மர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 1/3 பை r² இன்ட்டு ஸ்மால் ஹெச், இவ்வளோ இம்மர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து 3/4 கேபிட்டல் ஹெச் மைனஸ் 3/4 ஸ்மால் ஹெச். இதுதான் வந்து நமக்கு இம்மர்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஜிஎம் நம்ம அப்படியே ரிசால்வ் பண்ணோன்னா டி இஸ் ஈக்குவல் டு 2r எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் r இஸ் ஈக்குவல் டு tan theta ஸ்மால் ஹெச் அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். இதை நான் அப்ளை பண்ணுறேன் இந்த இடத்துல. எனக்கு பை 2r/4 இன்ட்டு 3 πr² ஹெச் மைனஸ் 3/4 அப்படி வெளில எடுத்துக்கிறேன். ஹெச் மைனஸ் ஹெச் இருக்கும். எனக்கு பை போயிடுச்சு.
இந்த இடத்துல மேலே வெறும் r² இருக்கும். இதுக்கப்புறம் இதை பண்ணனா எனக்கு வந்து 64 விட்டுட்டேன், 16 இருக்கும். 16 அடித்தேன்னா எனக்கு 4 வரும். ஸோ இந்த இடத்துல எனக்கு r² இருக்குது. 3/4 r² இருக்குது. r² வந்து நான் tan² θ, அதுக்கப்புறம் h² இருக்குது, டிவைடட் பை h வேறு இருக்குது, -3/4 கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் h, h² இந்த h போயிடுச்சு. அப்புறம் எனக்கு மீதி என்ன இருக்குன்னு பார்த்தா 3/4 tan² h மைனஸ் ஸ்மால் h ப்ளஸ் h, இதுதான் எனக்கு இருக்குது. ஸோ இவன் ஸ்டேபிள்னு சொல்லியிருந்தான். ஸ்டேபிளுக்கு வந்து GM வந்து greater than 0 இருக்கும். ஸோ 3/4 tan² ஹெச்சை நான் வெளில எடுத்துக்கிறேன். 3/4 காமனாக இருக்கா, நான் ஸ்மால் ஹெச் வெளில எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு 1 + tan² θன்னு இருக்கும், மைனஸ் கேபிட்டல் H இப்படி இருக்குது எனக்கு. ஸோ 3/4 அது அந்த பக்கம் போச்சுனாலும் ஒன்றும் எஃபெக்ட் இருக்க போகிறது கிடையாது. ஸோ எனக்கு வந்து H sec² θ இப்படி ஹெச்ன்னு இருக்குது. எனக்கு ஆல்ரெடி h/h ரேஷியோ தெரியும். தட் இஸ் 1.0772 h டிவைடட் பை h. இது வந்து எனக்கு sec² θ. ஸோ எனக்கு நான் இதை அப்படியே ஈக்குவல் டு போட்டே போகிறேன். sec² θ எனக்கு வந்து 1.0772. இதை நான் 0 ரூட் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் சீக்கண்ட் θ தான் நமக்கு வந்து இப்போது கிடச்சிருக்கு. நம்ம θ தான் வேணும். அதை 1/cosன்னு மாற்றிட்டா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். காஸ் இன்வர்ஸ் எடுத்தோன்னா நமக்கு வந்து θ வேல்யூ வந்து இருங்க நான் அப்படியே டீட்டெயில்டாக ஸ்டெப் போடுறேன். 1/cos² θ இது வந்து எனக்கு 1.0772 இருக்குது. ஸோ இதை நான் இப்படி கொண்டு வந்துடுறேன். எனக்கு வந்து cos² θன்னு இருக்குது. இப்போ நான் இன்வெர்ஸ் பண்ணேன்னா முதல்ல ரூட் எடுத்துக்கிறேன். 1.0772 இதுக்கு ரூட் எடுத்தால், அதுக்கப்புறம் இதுக்கு நான் காஸ் இன்வர்ஸ் எடுக்கிறேன். ஸோ θ வந்து எனக்கு 15.52க்கு மேலே இருக்கணும் எனக்கு θ. அப்போ தான் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ற கண்டிஷன் வருது. ஸோ 2θன்றது தான் அப்பெக்ஸு. ஸோ 2θ வந்து நமக்கு 31.05 டிகிரிக்கு மேலே இருக்கணும். அப்புறம் இந்த சம்மில் பார்த்தோன்னா நம்மளை வந்து அவன் ஒரு பார் இருக்குன்னு சொல்லியிருக்கான். 30 மீட்டர் லாங், 10 மீட்டர் வைட், டிராஃப்ட் வந்து 3 மீட்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். ஸோ அதை இமேஜினரியாக வரைஞ்சோன்னா இட் வில் டிராஃப்ட் வந்து 3 மீட்டர், அதுக்கப்புறம் 10 மீட்டர் வைட், 30 மீட்டர் லாங். ஸோ இப்படி தான் நமக்கு பார்த்தா தெரியும். அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து 2.5 மீட்டர் above the bottom அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து 2.5 மீட்டர் இது இங்கே இடத்துல இருக்குது. இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு வச்சுப்போம். ஸோ நம்மளை அவன் கேட்டிருக்கிறது பார்த்தா
இதுக்கும் மேலேயும் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. டிராஃப்ட்டுன்னு இருக்குன்னா எவ்வளோ மூழ்கி இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுக்கு மேலேயும் ஸ்பேஸ் இருக்குது, பட் அது நமக்கு என்னன்னு தெரியாது, அது தேவையும் இல்லை. நம்ம இப்போது ஜிஎம் கண்டுபிடிச்சோன்னா I0 டிவைடட் பை வி இமர்ஸ்ட். I0ன்னு இருக்கிறது எவ்வளோ இமர்ஸ் ஆகிருக்கு அதை வச்சு நம்ம போடணும். அப்போது 30 × 10³ டிவைடட் பை 12. அப்புறம் வி இமர்ஸ்ட் வந்து 30 × 10 × 3. இந்த இடத்துல மைனஸ் பிஜி விட்டுட்டேன். ஸோ அதை போட்டேன்னா பிஜி வந்து அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான், சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த இடத்துல இருக்குது. சென்டர் ஆஃப் பயான்சியை நம்ம கேல்குலேட் பண்ணணும். பயான்சி வந்து 3/2 ஆக்ட் ஆகிட்ருக்கோம். அப்போது 1.5ன்னு சொல்லிக்கலாம். இதை நம்ம போட்டோன்னா 30 × 10³ டிவைடட் பை 12 டிவைடட் பை 900 மைனஸ் 1. எனக்கு வந்து 1.77. இதை வந்து நான் அப்ராக்சிமேட் பண்ணி 1.78 மீட்டரில் எனக்கு மெட்டாசென்ட்ரிக் ரேடியஸ் வேல்யூ இருக்குது. 1.78 ஆப்ஷன் சி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மெட்டாசென்ட்ரிக் வந்து ஏன் நேபல்லேருந்து கீழே வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து நமக்கு ஃபார்முலாக்குள்ளே புதஞ்சிருக்கு. அது என்னதுன்னா k² GM. நமக்கு இந்த ஸோ ஜிஎம் கம்மியாக இருந்து தான் நமக்கு எக்ஸாக்ட்லி லைக் நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாகும். 1/f தானே ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம ஜிஎம்மை கம்மி பண்ணோம்னா எஃப் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஜிஎம். ஸோ ஜிஎம் குறைஞ்சிருந்தா நமக்கு ஃப்ரீக்வன்சியும் குறையும். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருந்தா நமக்கு வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டு குறைஞ்சிருந்தால் நமக்கு ஃப்ரீக்வன்சியும் குறையும். டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரீக்வன்சி குறையும். அதில் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. டைம் பீரியட் வேறு, ஃப்ரீக்வன்சி வேறு. டைம் பீரியடோட இன்வெர்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு சென்டர் ஆஃப் பயான்சி இருக்குது, ஃப்ளோட்டிங் பாடின்னு சொல்லிட்டாங்க. அப்போது எம்ஜி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஸ்டேபிள் ஈக்விலிபிரியத்தில். இதை நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்ஜிஎம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஜின்னு இருந்தால் ஸ்டேபிள். ஸோ எம் இஸ் அபவ் ஜி, ஆப்ஷன். அப்புறம் இது பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு ஸ்டேட் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்லாம் கேட்கலாம். ஸ்டெபிலிட்டி வந்து எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலான்னா நம்ம வந்து வித்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா டிராஃப்ட்டை கம்மி பண்ணலாம். அப்புறம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ லோ வச்சுருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ லோ வச்சுருக்கலாம். டென்சிட்டி குறைக்கிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் இங்கே ஸ்ட்ரைட்டாகவே ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே கரெக்டான ஆப்ஷன். இந்த இடத்துல பார்த்தோன்னா a piece of wood of volume V and specific gravity முதல்ல weight of the போட்டுடலாம். 870 into volume into G. இதுக்கப்புறம் இது வந்து எதில் இருக்குன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் லிக்விட் வந்து 1310 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ G V dash அப்படின்ட்டு போட்டுக்கலாம். The portion of body which is submerged in the liquid will be okay V dash தான் அவன் கேட்டிருக்கான். ஸோ 870 divided by 1310 0.6641. இதுதான் வந்து நமக்கு இவ்வளோ % ஆஃப் ஹோல் வால்யூம் வந்து சப்மர்ஜ் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி. இந்த இடத்துல பார்த்தோன்னா a piece of metal of specific gravity 7 okay floats in a mercury what fraction of its volume is under mercury அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு இமேஜினரி ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். இதுதான் அந்த மெட்டல் பீஸ். இது வந்து மெர்க்குரியில் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு.
இது மேலே இருக்கிறது வந்து ஹெச்ன்ட்டு வச்சுப்போம், கீழே இருக்கிறத வந்து எக்ஸ்ன்ட்டு வச்சுப்போம். ஸோ நம்ம கால்குலேட் இதோட டென்சிட்டி வந்து 7000. இதில் ஃப்ளோட் ஆகிட்டுருக்குன்னா மெர்க்குரியில் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. நம்மளை வந்து அவன் என்ன கேட்டிருக்கான்னா, எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் வால்யூம் வந்து கீழே இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். இதை தான் கேட்டிருக்காங்க, ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏஹெச் ப்ளஸ் எக்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் தியரி போட்டுப்போம். 13,600 இன்ட்டு ஜி இன்ட்டு ஏ இன்ட்டு ஸ்மால் எக்ஸ். அதுக்கப்புறம் 7,000 இன்ட்டு ஜி இன்ட்டு ஹோல் வால்யூம். அப்போது ஏ ஹெச் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்ட்டு வரும். நமக்கு ஜியும் போயிடுச்சு, ஏ போயிடுச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத பார்த்தோன்னா நமக்கு எக்ஸ் ஹெச் ப்ளஸ் எக்ஸ் நமக்கு கிடச்சிடும். அது வந்து 7/13.6க்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் 0.5147 அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு ஜிஎம் இன்க்ரீஸ் பண்ணால் ஆல்ரெடி தெரியும், ஜிஎம் வந்து மோர் தென் 0 இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் நமக்கு வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் பேசஞ்சர்ஸ்க்கு. ஸோ 1 and 4 தான் கரெக்டான ஆப்ஷன் பி, 1 and 4. இங்கே வந்து ஒரு சிலிண்டர் இருக்குது, அது வந்து 25 சென்டிமீட்டர் லாங். அதுக்கப்புறம் அதில் வந்து 10 சென்டிமீட்டர் வந்து வாட்டர் சர்ஃபேஸ் மேலே இருக்குது. அப்போ 15 சென்டிமீட்டர் வந்து லைக் வாட்டரில் இருக்குது. வெயிட் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இருங்க நான் வரைஞ்சிடுறேன். இது வந்து 25 சென்டிமீட்டர் லாங். இப்போ இதை வந்து அவன் தண்ணியில் போட்டிருக்கான். அப்போ வந்து அது 10 சென்டிமீட்டர் மேலே இருந்திருக்கு, 15 சென்டிமீட்டர் கீழே இருக்கும். இஃப் த சேம் சாலிட் அவன் தூக்கி ஆயிலில் போட்டானா அப்போ நமக்கு எவ்வளோ சர்ஃபேஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும் போட்டோன்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த ஆயில். ஸோ இதை நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மெட்டீரியலோட டென்சிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவோம். ஏன்னா இது வாட்டரில் நமக்கு ஆல்ரெடி தெரியும், டென்சிட்டி வந்து 1000. ஸோ 1000 A இன்ட்டு 50 இன்ட்டு ஜி. இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எனக்கு தெரியாது டென்சிட்டி. அதுக்கப்புறம் வால்யூம் வந்து எனக்கு A இன்ட்டு 25 இன்ட்டு ஜி. ஸோ எனக்கு வந்து ஏ கேன்சல் ஆகிடும், ஜி போயிடும். மீதி இருக்கிறது வந்து எனக்கு ரோவோட வேல்யூ வந்து எனக்கு 15,000 டிவைடட் பை 25 அப்படின்ட்டு வரும். 15,000 டிவைடட் பை 25 வந்து எனக்கு 600 kg/m³ அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதுதான் இந்த சிலிண்டரோட டென்சிட்டி. இப்போ நம்ம ஈஸியாக இதுவை கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு வந்து இதே ஆயிலில் போடுறப்ப நமக்கு 5 சென்டிமீட்டர் தான் மேலே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு ஏருக்கு. மீதி இருக்கிற 20 சென்டிமீட்டர் வந்து ஆயிலில் இருக்குது. அப்போ நம்ம இது போட்டோன்னா பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் தியரியில் ஆயிலுக்கு டென்சிட்டி தெரியாது. ஸோ இன்ட்டு ஏரியா இன்ட்டு ஆயில் எவ்வளோ இருக்குது நமக்கு
20 சென்டிமீட்டர் இன்ட்டு ஜி. இதுக்கப்புறம் இதோட 600 இன்ட்டு ஜி இன்ட்டு ஏ இன்ட்டு 25. நமக்கு ஜிஜி போயிடுச்சு, ஏரியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரோ ஆயில் வந்து 600 இன்ட்டு 25 டிவைடட் பை 20 எனக்கு 750 அப்படின்ட்டு கிடைக்குது. இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த ஆயில் வந்து 0.75 அப்படின்ட்டு இருக்கும். இதே இந்த சம்மில் பாருங்கள், இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட சம்மு தான். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்க்கு வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஜிஎம் வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். இவன் வந்து பிஎம் கொடுத்துருக்கான். பிஎம்ன்ற கருத்து வந்து அதாச்சும் I0 டிவைடட் பை வி இமர்ஸ்ட். அதுதான் நம்ம இந்த இடத்துல 3/4 ஹெச் tan ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்ட்டு கொடுத்துருக்கான். ஸோ இதை நம்ம அப்படியே ஃபார்முலாவில் போட்டோன்னா 3/4 ஹெச் tan ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 3/4 கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச் greater than 0 இப்படி இருக்கும். இதை நம்ம அப்படியே சிம்பிளி ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு 3/4 போயிடும். அதுக்கப்புறம் ஹெச் tan ஸ்கொயர் ஆல்ஃபா, இதுக்கப்புறம் ஹெச் மைனஸ் ஹெச்ன்னு இருக்கும். இதை நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா எனக்கு 1 + tan ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கேப்சல் ஹெச். அப்போ எனக்கு 1 + tan ஸ்கொயர் ஆல்ஃபா capital H minus divided by small h. h by h வேல்யூ வந்து நமக்கு ஸ்டேபிளாக இருக்கணும்னா நமக்கு லெஸ் தென் அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் இந்த கண்டிஷன் படி பார்த்தா. ஸோ ஆப்ஷன் டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சம்ஸ்லாம் பார்த்தோம். நம்ம நாளைக்கு வந்து இந்த கைனமேட்டிக்ஸ்குள்ளே போவோம். அதில் வந்து நம்ம பாத் லைன் என்ன, ஸ்ட்ரீட் லைன் என்ன, ஸ்ட்ரீம் லைன் என்ன, லோக்கல் அக்சலரேஷன், அதுக்கப்புறம் கன்வெக்டிவ் அக்சலரேஷன், இதை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.